Hi students, welcome to Neet Topics. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா two private medical universities உடைய கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். எந்த கட் ஆஃப்னா ரவுண்ட் 2 மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் பார்க்க போறோம். இந்த கட் ஆஃப் தான் மெயின்டைன் ஆக வாய்ப்பு இருக்கு. இதோட குறையலாம் வாய்ப்பு இல்லை இன் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல. வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் டாபிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஆல்ரெடி 36 government medical college and 1 semi-government medical colleges and self-financing 19 self-financing medical collegesக்கு நம்ம கட் ஆஃப் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க், அதை கிளிக் பண்ணி நீங்க கட் ஆஃப் வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது ரெண்டு பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஆல்ரெடி நம்ம அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இப்போ இதை எதை பேஸ் பண்ணி நீ எடுக்கிறீங்க அப்படின்னு எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. கமெண்ட் செக்ஷன்லேயே திட்டுற மாதிரிலாம் பண்ணியிருந்தீங்க. அதனால எனக்கு ஒரி கிடையாது. ஏன்னா நான் வந்து நேர்மையாக வந்து இந்த கட் ஆஃப் எடுத்திருக்கேன். ஏனோ தானோ நான் வீடியோ போடணும் செய்யணும் அப்படி இப்படின்லாம் நான் எடுக்கலை. ஒரே இதாக உட்காந்து மார்க் லிஸ்ட்டை வந்து நம்ம சேனலில் இருக்கிறவங்க மார்க் லிஸ்ட் அந்த ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி அவங்க கட் ஆஃப் எடுத்தது தான் இந்த கட் ஆஃப் வீடியோ. ஓகேவா? நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு நான் வந்து குத்து மதிப்பாக 2 மார்க் குறையுது 3 மார்க் குறையுதுன்னு நான் சொல்லவே இல்லை. டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் ரிலீஸ் பண்ண அந்த வேக்கன்சி பொசிஷனை வச்சு தான் நான் வந்து என்ன சொல்கிறோங்க, இந்த நம்ம சேனல்னு என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி கட் ஆஃப் வந்து இந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு. பிசிக்கெலாம் ஒருத்தவங்க கேட்டுதான், என்னன்னே நீங்க 2-3 மார்க் குறையும், நீ 2-3 மார்க் குறையும் தான் நம்ம தான் சொல்லியிருந்தோம். தப்பு கிடையாது, நான் தான் சொல்லியிருந்தேன். தப்பு தான். எப்போ சொல்லியிருந்தோம்? அந்த டைம்ஸ் ஆஃப் நவ் ரிலீஸ் பண்ண அந்த 500 சீட்ஸை பேஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு? 447 தான் இருக்கு. எவ்வளோ மார்க் கவர்மெண்ட்ல குறையும்னு கேட்டிருந்தீங்க, 2 மார்க் குறையும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போதைக்கு 1 மார்க் தான் குறையவே மெயினாக வாய்ப்பே இருக்கு. அப்படி நம்மளுக்கு வந்து கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு கேட்டகரியில எவ்வளவு சீட்ஸ் வேகண்டா இருக்கு அப்படி ரிலீஸ் பண்ணா நம்மளால அக்யூரேட்டா பண்ண முடியும். இப்போதைக்கு நான் போட்டிருக்க அந்த கட் ஆஃப் வீடியோ 95% நான் ஷோரிட்டி தரேன் அதே கட் ஆஃப்ல வந்து நிக்கிறதுக்கு. ஓகேவா? அப்ப அந்த 531 ரவுண்ட் 1 முடிஞ்சிருக்கு. 530 நம்மளோட கட் ஆஃப் ரவுண்ட் 2 இருக்கு. அப்படி ஏதாச்சும் ஒரு எஸ்சி கேட்டகரியில் ஒரு 2-3 சீட்டு தவறி பிசிக்கு போச்சு, இல்லை அவங்க பண்ண அந்த ரிலீஸ் பண்ண அந்த கேட்டகரி வைஸ் அந்த வேகன்சி பொசிஷன்ல 2 சீட் எதுவும் பிசிக்கு போச்சு அப்படின்னா அப்ப வேணா வந்து அந்த 1 மார்க் வந்து கம்மியாக இருக்கு. ஆனா சேஞ்சுன்னு ஒன்று வந்துச்சுன்னா பிசி அண்ட் எம்பிசியில மட்டும்தான் வரவே சேஞ்சே இருக்கு. மற்ற எந்த கேட்டகரியில் நம்ம போட்ட கட் ஆஃப் வர வாய்ப்பு கிடையாது. அப்படியே அந்த 2 கேட்டகரியில வந்துச்சுன்னா ஸ்லைட்லி 1 மார்க் தான் டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேவா? இப்போ வாங்க இந்த 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன கட் ஆஃப்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1ல பிசிக்கு என்ன கட் ஆஃப் இருந்திருக்கு பாருங்க, 475 இருந்திருக்கு. ரவுண்ட் 1ல பிசிஎம்க்கு 471, எம்பிசிக்கு 448, எஸ்சிக்கு உங்களுக்கு 356, எஸ்சிஏக்கு 280, எஸ்டிக்கு 264. அப்ப இதான் வந்து ரவுண்ட் 1 கட் ஆஃபா இருந்துச்சு. ஓகேனா இப்ப ரவுண்ட் 2 கட் ஆஃபா என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம இப்ப பாத்துடலாம். ரவுண்ட் 2ல கேட்டகரி வைஸ் எவ்வளவு கட் ஆஃப் இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தலாம். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி வைஸ் எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த வீடியோ நம்ம இப்ப அப்லோட் பண்ணிடுவோம். இப்ப பிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 470 மார்க் இருக்கும். 470 மார்க்கே இருக்கும். அப்ப எவ்வளவு மார்க் கம்மியாதுன்னு சொல்லியிருக்கோம்? 5 மார்க்ஸ் கம்மியாதுன்னு சொல்லியிருக்கோம். ரேங்க் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3409 ரேங்கா இருக்கும். நெக்ஸ்ட் எம்பிசிக்கு பாத்தீங்க அப்படின்னா 446 இருக்கும். 440 சாரி ஸ்டூடெண்ட்ஸ், இது பிசிஎம். ஓகே, எம்பிசிக்கு பாத்தீங்கன்னா 446 இருக்கும். எம்பிசிக்கு 446 இருக்கும். ரேங்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1735 ரேங்கா இருக்கும். அப்ப அங்க எவ்வளவு மார்க் இருக்கு? எம்பிசிக்கு 448, 2 மார்க் குறையும் நம்ம சொல்லியிருக்கோம். பிசிஎம்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஎம்க்கு வந்து 471 ஃபர்ஸ்ட் ரவுண்டா இருந்திருக்கு. இந்த வருஷத்தோட பாத்தீங்க, இந்த ரவுண்டோட பாத்தீங்கன்னா 467 இருக்கும் மார்க். ரேங்க் பாத்தீங்க அப்படின்னா 318 ரேங்கா இருக்கும். எஸ்சிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்து எவ்வளவு இருக்குன்னா 353 கட் ஆஃபா இருக்கும். எவ்வளவு ரேங்க் இருக்குன்னா 1143 ரேங்கா இருக்கும். 1141 ரேங்கா இருக்கும். நெக்ஸ்ட் எஸ்சிஏக்கு மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்தலாம் 238 வந்து ரேங்கா இருக்கு. 238 எஸ்சிஏக்கு ரேங்கா இருக்கு. மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 273 இருக்கு. எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 67 ரேங்கா இருக்கு. மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 263 இருக்கு. இதுதான் வந்து
ரவுண்ட் 2 இந்த 2 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் அது என்னென்னது யூனிவர்சிட்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த யூனிவர்சிட்டிஸ் பேர் என்னது? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அண்ட் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜினுடைய இது. இன்னும் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஜெக்ஷன் கேட்டாங்க. இது என்னோட ஒப்பீனியனா நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அண்ட் ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜில் கிட்டத்தட்ட 5.5 lakhs வந்து வாங்குறாங்களா பெரிய டியூஷன் ஃபீஸ் மட்டுமே, பிளஸ் டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 பிளஸ் அதர் மிஸ்லேனியஸ் ஃபீஸஸ்ன்னு சொல்லி ஒரு 3 lakhs கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லாம் சேர்த்து 11.5 lakhs கிட்ட எங்களுக்கு வருதுனே, பெர் இயர் வருதுனே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரவுண்ட் 1ல சீட்டு கிடைச்சவங்க சொன்னாங்க. போய் ஜாயினும் பண்ணிட்டாங்க. ஜாயின் பண்ணிட்டு இப்ப ரவுண்ட் 2 ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 2 days இருக்கும். 2 days ஆர் 1 daysக்கு முன்னாடி எனக்கு கிட்டத்தட்ட 9 ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணாங்க. அந்த 9 ஸ்டூடெண்ட்ஸ் கால் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா, அண்ணே நான் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜினுடைய சீட்டை ரிசைன் பண்ணிட்டேன்னு கிட்டத்தட்ட 9 மெம்பர்ஸ் கண்டிப்பா சொன்னாங்க. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி இன்னும் சில பேர் வந்து கால் பண்ணியே சொன்னாங்க. பேரண்ட்ஸும் சொன்னாங்க பண்ணியாச்சு சார், ஃபீஸ் எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது, 11 lakhs வருது, எங்களால் எப்படி நாங்கள் பெரிய இயர் கட்டுறது, மற்ற காலேஜ்லாம் 7 lakhs 8 lakhs, நாங்கள் வெயிட் பண்ணி ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ணி கண்டிப்பாக நாங்கள் வந்து மற்ற இதோட கம்பேர் பண்ணும்போது மற்ற செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ் நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, அவங்க செஞ்சது கரெக்டான ஒரு விஷயம்னே நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா 11 lakhs கட்டி MBBS முடிக்கணும், கிட்டத்தட்ட மேனேஜ்மெண்ட் ரேஞ்சு கிட்ட வந்துடுது. நமக்கு ஃபீஸே மேனேஜ்மெண்ட் ரேஞ்சு கிட்ட வந்துடுது. இதே மேனேஜ்மெண்ட்டுக்கும் நமக்கு செல்ஃப் ஃபினான்சிங்கும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 6 lakhs மற்ற மெடிக்கல் காலேஜோட இருக்கு. பட் இதை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 1 or 2 lakhs தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த 2 lakhs வேற எதுலையாச்சும் ஃபீஸை கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, வேணா 2 பிரைவேட் காலேஜஸ் வந்து கிட்டத்தட்ட 3 yearsக்கு இது அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபீஸ் வாங்கிக்கலாம்னு சொல்லி NMC அப்படி கொடுத்துட்டான். அதனால வந்து அவங்க பண்ணது கரெக்டா. சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு இல்லை சார் வேற வழி இல்லை, நான் இந்த மாதிரி 3 வருஷம் கஷ்டப்பட்டேன், 4 வருஷம் கஷ்டப்பட்டேன், எனக்கு இந்த பிரைவேட் காலேஜ் கிடைச்சதே பெருசு சார் அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க அது ஓகே. சில பேர் வந்து சில பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க, பாவம் ஏழ்மையான குடும்பத்தில் இருப்பாங்க. சில பேர் அசட்டை வித்து தான் நான் பையனை படிக்க வைக்கிறேன் செய்யறேன்லாம் என்கிட்ட சொன்னாங்க. வருத்தக்குரிய விஷயம் தான், இருந்தாலும் நல்லா படிங்க. ஓகேவா, பிரைவேட் காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு போகிற ப்ரெஸ்ஸில் ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் தான் போறீங்க, நல்லா தயவு செஞ்சு படிங்க. இதான் ரவுண்ட் 2 கட் ஆஃபாக இருக்கும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ரவுண்ட் 2ல சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த 2 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸினுடைய எக்ஸ்பெக்டட் ரவுண்ட் 2 கட் ஆஃபை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.